திருமாணிக்குழி. இந்த திருப்புகழ் திருத்தலம் திருப்பாதிரிப்புலியூர் தலத்துக்கு அருகில் 4 கல் தொலைவில் உள்ளது. மாணி என்றால் பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரியான வாமனர் வணங்கிய தலம் ஆதலால் திருமாணிக்குழி என்ற பெயர் பெற்றது. திருஞான சம்பந்த பெருமானால் தேவாரம் பாடிய திருத்தலம் திருப்புகழ் திருத்தலமுமாகும். கௌமார அட்டவணைப்படி ஒரே ஒரு திருப்புகழை கொண்ட திருப்புகழ் திருத்தலம் திருப்புகழ் 746. மதிக்கு நேரெனும் வான்மூகம் வான்மக நதிக்கு மேல் வரு சேல் எனும் நேர்விழி மணத்த வார்குழல் மாதரார் இரு கொங்கை மூழ்கி மதித்த பூதரம் ஆம் ஆம் மனோலயர் செருக்கி மேல் விழ நாள்தோறுமே மிக வடித்த தேன்மொழி வாயூரலே நுகர் பண்ட நாயேன் பதித்த நூபுர சீர்பாத மாமலர் படைக்குள் மேவிய சீராவோடே கலை பனைத்த தோள்களோடு ஈராறு தோடுகள் தங்கு காதும் பணிக்கலாபமும் வேலோடு சேவலும் வடிக்கொள் சூலமும் வாழ்வீசு நீள் சிலை படைத்த வாகையும் நாடாது பாழில் மயங்கலாமோ கதித்து மேல் வருமா சூரர் சூழ் படை நொறுக்கி மா உயர் தேரோடுமே கரி கலக்கி ஊர் பதி தீமூளவே விடும் வஞ்சவேலா கழித்த பேய்கணம் மாகாளி கூலிகள் திரள் பிரேத மேலே மேவி மூளைகள் கடித்த பூதமுடே பாடி ஆடுதல் கண்ட வீரா குதித்து வானரமேலேறு தாறுகள் குலைத்து நீள் கமுகூடாடி வாழைக்கொள் குலைக்கு மேல் விழ வேறேறு போகமும் வஞ்சி தோயும் குளத்தில் ஊறிய தேன் ஊரல் மாத்துகள் குடித்து உலாவிய சேலோடு மாணிகொள் குழிக்குள் மேவிய வானோர்களே தொழு தம்பிரானே சீர்பாதமா மலர் படைக்குள் மேவிய சீராவோடே கலை பனைத்த தோள்களோடு ஈராறு தோடுகள் தங்கு காதும் பணிக்கலாபமும் வேலோடு சேவலும் வடிக்கொள் சூலமும் வாள் வீசு நீள் சிலை படைத்த வாகையும் நாடாது பாழில் மயங்கலாமோ. சினந்து மேல் எழுந்து வந்த பெரிய அசுரர்கள் சூழ்ந்துள்ள படைகளை தூளாக்கியும் குதிரைகள் பெரிய தேர்கள் யானைகள் என்பனவற்றை அழித்தும் ஊர்கள் நகரங்கள் ஆகியவை தீ மூண்டு எரியவும் செலுத்திய வஞ்சமுடைய வேலை உடையவனே மகிழ்ச்சி உடைய பேய்க்கூட்டங்களும் மாகாளி கூலிகளும் திரண்டு கிடக்கும் பிணங்கள் மேல் விழுந்து அவற்றில் உள்ள மூளைகளை கடித்து தின்னும் பூதங்களுடனே பாடி ஆடுதலை கண்டவனே குரங்குகள் குதித்து மேலே உள்ள பாக்கு குலைகளை குலைத்து அப்பாக்கு மரங்களிடையே ஊடாடுவதால் அப்பாக்கு குலைகள் அறுபட்டு வாழை குலைகள் மீது விழும்படியான அழகும் பெண்கள் நீராடும் குளத்தில் ஊறியுள்ள தேன்களின் சாரத்தையும் மிக்க மகரந்தத்தையும் உண்டு உலவுகின்ற மீன்கள் ஓடுதலையும் உடைய திருமாணிக்குழி என்னும் தலத்தில் வீற்றிருக்கின்ற தேவரும் தொழும் தம்பிரானே முழுமதிக்கு ஒப்பானது என கூறத்தக்க முகம் சிறந்த பெருநதியான கங்கையில் உலவும் சேல்மீன் என கூறும்படியான கண் நல்ல மனம் கமழும் நீண்ட கூந்தல் இவற்றை உடைய அழகிய மங்கையரின் கொங்கைகளில் முழுகி மதிக்கத்தக்க மலைகள் இவைகளேயாம் என்று அவற்றில் மனலயிப்பு உடையவராய் பெருமிதம் உற்று
அவற்றின் மேல் விழுந்து நாளும் மிகவும் நன்றாக வடித்தெடுத்த தேன் போன்ற சொல்லும் வாயுதல் ஊறலுமே அனுபவிக்கும் பிண்டம் நான். இத்தகைய நாய் போன்ற யான் சிலம்பு சூழ்ந்துள்ள சீரான அடியான சிறந்த மலரும் ஆயுதங்களும் ஒன்றாய் பொருந்திய சீரா என்ற ஆயுதமும் ஒளி உடைய பருத்த தோளுடன் 12 காதணிகள் தங்கி விளையாடும் செவிகளும் பாம்பினை அடக்கும் மயிலும் சேவலும் வேலும் கூரிய சூலமும் ஒளி வீசும் நீண்ட வில்லை பிடித்த வெற்றியையும் நான் விரும்பித் துதிக்காமல் பாழான எண்ணங்களிலும் செய்கைகளிலும் மயக்கம் கொள்ளலாமோ? இம்மயக்கத்தை போக்கி அருள வேண்டும் என்று வேண்டியவாறு.